ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 இந்த ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 இந்த ஸ்கீம் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த திட்டத்துக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.30 லட்சம் கோடி பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா சப்சிடியாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா 9 ஆகஸ்ட் 2024 அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த ஸ்கீமை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த ஸ்கீம் பற்றி அந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் 2ஆம் கட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நகர்ப்புற ஏழை நடுத்தர குடும்பங்களுக்கு 1 கோடி வீடுகள் கட்டப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன் மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் மூலம் 1 கோடி நகர்ப்புற ஏழை நடுத்தர குடும்பங்களுக்கு 5 ஆண்டுகளில் நகர்ப்புறங்களிலும் மலிவு விலையில் வீடு கட்டவோ வாங்கவோ நிதியுதவி வழங்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் ரூபாய் 2.30 லட்சம் கோடி அரசு உதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 கோடி நகர்ப்புற ஏழை நடுத்தர குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளில் மலிவு விலையில் வீடு கட்டுறதுக்கோ வாங்குறதுக்கோ நிதியுதவி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2.30 லட்சம் கோடி பார்த்தீங்கன்னா சப்சிடி ஒதுக்கியிருக்காங்க. புறங்களில் தகுதியான அனைத்து பயனாளிகளுக்கும் அனைத்து பருவநிலைகளுக்கும் ஏற்ற நிலையான வீடுகளை வழங்குவதற்காக மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் முக்கிய முன்னோடி திட்டங்களில் பிரதமரின் நகர்ப்புற வீட்டு திட்டம் ஒன்றாகும். இதன் கீழ் 1.18 கோடி வீடுகள் கட்ட அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 85.5 லட்சத்துக்கும் அதிகமான வீடுகள் ஏற்கனவே கட்டப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறங்களில் தகுதியாக இருக்கக்கூடிய அனைத்து பயனாளிகளுக்கும் அனைத்து பருவநிலைகளும் அவங்க தாங்குற மாதிரி ஒரு வீடுகளை வழங்குவதற்கு மத்திய அரசால் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கதா சொல்கிறாங்க. இது மூலமாக 1.18 கோடி வீடுகளை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இது வரைக்கும் 85.5 லட்சம் வீடுகள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கட்டப்பட்டு அதில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுருச்சோ அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இதில் சொல்லியிருக்காங்க. தகுதி வாய்ந்த குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் இளம் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய வீடுகள் கட்டுவதற்கு கூடுதலாக 3 கோடி கிராமப்புற நகர்ப்புற குடும்பங்களுக்கு உதவி வழங்க மத்திய அமைச்சரவை 10 ஜூன் 2024 அன்று தீர்மானித்தது. பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை தொடர்ந்து ரூபாய் 10 லட்சம் கோடி முதலீட்டு பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தில் 2ஆம் கட்டமாக செயல்படுத்தப்படுகிறது. இது 1 கோடி குடும்பங்களின் வீட்டு தேவைகளை நிவர்த்தி செய்யும். ஒவ்வொரு குடிமகனும் சிறந்த வாழ்க்கை தரத்தை உறுதி செய்யும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தகுதி வாய்ந்த குடும்பங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டே இருக்கிற காரணத்தினால கூடுதலாக இன்னும் ஒரு 3 கோடி கிராமப்புற நகர்ப்புற குடும்பங்களுக்கு உதவி செய்கிற வழியாக பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சரவை 10 ஜூன் 2024 அன்றைக்கி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்களாமா. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தொலைநோக்கு பார்வையில் ஒரு 10 லட்சம் கோடி முதலீடு பார்த்திங்கன்னா பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழே பார்த்திங்கன்னா 2ஆம் கட்டம் செயல்படுத்தப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக 1 கோடி பேருக்கு பார்த்திங்கன்னா வீடுகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இது மூலமாக சொல்லியிருக்காங்க. நாட்டில் எங்கும் பாதுகாப்பான வீடு இல்லாத குறைந்த அல்லது நடுத்தர வருமான குழு பிரிவுகளைச் சேர்ந்த குடும்பங்கள் இத்திட்டத்தின் கீழ் வீடு வாங்க அல்லது கட்ட தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தின் கீழ் பொருளாதாரத்தில் நலிவுற்ற பிரிவினர்கள் தகுதியான குடும்பங்கள் தங்களுக்கு சொந்தமான உள்ள காலினத்தில் புதிய வீடுகள் கட்டிக்கொள்ள நிதியுதவி வழங்கப்படும். நிலமற்ற பயனாளிகளை பொறுத்தவரை மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் நில உரிமைகள் பட்டாக்கள் வழங்கப்படலாம். ஒரு சிலர்கிட்ட பார்த்திங்கன்னா நிலம் இருக்கும், ஆனால் வீடு கட்டுறதுக்கு அமௌண்ட் எல்லாம் இருக்கும். ஸோ அந்தமாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிதியுதவி பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக கொடுத்துருவாங்க. அது மூலம் அவங்க வீடு கட்டிக்கலாம். இதுவே பார்த்திங்கன்னா இடமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான தனி நிலங்களை எடுத்து கொடுத்து அதுக்கான பட்டாக்கள் கொடுத்தாங்கன்னா அது மூலமாகவும் வீடுகள் கட்டிக்கலாம் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. இந்த PMAY 2.0 இந்த திட்டத்துக்கான எலிஜிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த திட்டத்தில் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, EWS அதாவது எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா LIG லோ இன்கம் குரூப்பில் இருக்கிறவங்க, MIG மிடில் இன்கம் குரூப்பில் இருக்கிறவங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துக்கு எலிஜிபிலிட்டி ஆனவங்க. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் இருக்கிறவங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபாய்க்கு இருக்கணும். அதே மாதிரி லோ இன்கம் குரூப்பில் இருக்கிறவங்க குடும்பத்தோடைய ஆண்டு வருமானம் 3 லட்சத்தில் இருந்து அப் டு 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிடில் இன்கம் குரூப்பில் இருக்கிறவங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம்
6 லட்சத்தில் இருந்து 9 லட்சம் வரைக்கும் இருக்கணும். இவங்க சொல்லியிருக்கிற அளவுக்கு மேலே உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த திட்டத்தில் வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா PMAY 2.0 காம்போனன்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா BLC, அதாவது சொந்தமாக ஒரு இடம் இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் வந்து வீடு கட்டலாம். அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிதி கொடுப்பாங்க. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா AHP, அதாவது வேறு ஒரு இடத்துல ஒரு வீடு இருக்குது, அது வந்து ஸ்டேட்டோ இல்லை ப்ரைவேட்டோ இல்லை பப்ளிக் மூலமாக நீங்கள் அதை வாங்குறீங்கன்னா அதுக்கான நிதி உதவி வந்து பார்த்திங்கன்னா இந்த AHP ஸ்கீம் மூலமாக கொடுக்குறாங்க. மூணாவது நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்ன ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா ARH. இது வந்து என்ன ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா மலிவு விலையில் வாடகை வீடுகள், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ARH சொல்கிறாங்க. இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணிபுரியும் பெண்கள், தொழில்துறை தொழிலாளர்கள், நகர்ப்புற புலம்பெயர்ந்தோர், வீடற்றோர், ஆதரவற்றோர், ஸ்டூடெண்ட்ஸு, இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தகுதியுடைய பிற பயனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீடுகள் வழங்கும் திட்டம் அப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதிக நிதி ஆதாரங்கள் தேவைப்படும் நகர்ப்புற மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு குறுகிய கால அடிப்படையில் வந்து வீடு வழங்கும் திட்டமாக வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த திட்டத்துக்கான மானியம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது BLC AHP இந்த ஸ்கீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்ச ரூபா வந்து மானியமாக இந்த ஸ்கீமில் வீடு கட்டுறவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுவே வந்து ARH வாடகை வீடு திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஷேர் பண்ணுறமே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரெஸ் ரிலீஸோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்ஸ் என்னங்கிறத வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த திட்டத்தில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். SC ST, மைனாரிட்டி, விதவைகள், ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், PM ஸ்வநிதி ஸ்கீம், டிஃப்ரெண்ட்லி அஃபில்டு பர்சன்ஸ், விஸ்வகர்மா ஸ்கீம். ஸோ இந்த மாதிரி திட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான முன்னுரிமை வந்து வழங்கப்படுது. இந்த முன்னுரிமையின் அடிப்படையில் வந்து மேலே நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுடைய இந்த ஸ்கீம் மூலமாக வந்து வீடுகள் கட்டுவதற்கான நிதி வந்து கிடைக்கும். இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளை பண்ணுறவருடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக வந்து வீடு இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு உறுதிமொழி மாதிரி ஒன்று கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அதர் ப்ரூஃப்ஸ் ஏதாச்சும் வாக்காளர் அடையாள அட்டை இந்தமாரி இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பேங்க் பாஸ்புக் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இதோட வெப்சைட் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இன்னும் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகலை. அப்ளை பண்ணுற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்போது கண்டிப்பாக அது ரிலேட்டடான வீடியோவும் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த வீடியோ ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு நீங்களே வந்து ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை நான் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுவேன்னா அங்கே நியரஸ்ட் இருக்கக்கூடிய இ-சேவை மையங்கள், CSC சென்டர் இது மூலமாக போய் கூட நீங்கள் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ கைஸ், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2024 இந்த திட்டத்தை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த திட்டத்துக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அது ரிலேட்டடான வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அது மூலமாக நீங்களும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.